என்னோட பேரு அர்ச்சனா. எனக்கு வயசு 27 ஆகுது. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ்ல படிக்கிறதுனால எல்லாருமே என்னோட அழகை பார்த்து என்ன சைட் அடிப்பாங்க. நான் டெய்லி காலேஜுக்கு சேலைதான் கட்டிட்டு போவேன். அப்படி சேலை கட்டிட்டு போகும்போது எல்லாருமே என்ன பார்த்து டேய், இவ ரொம்ப அழகா செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்காடா அப்படின்னு என்னோட காதுல கேக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு ஒரு கர்வம் இருக்கும். அப்படி கர்வம் இருந்தாலுமே யாரையுமே என்னோட பக்கத்துல கூட நான் நெருங்க விட மாட்டேன். நான் இப்படி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால என்னோட கல்யாணத்துல நானே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கப் போற ஒரு சில பஜன விஷயங்கள் மட்டும் என்னோட மனசுல மோதிட்டு போகும். அதை எல்லாத்தையுமே நான் அடக்கி வச்சிக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஒரு சம்மர் வெக்கேஷன்னு வீட்ல இருக்கற எல்லாருமே ஊருக்கு போயிருந்தாங்க. எனக்கு மட்டும் காலேஜ் அப்படிங்கறதுனால நான் மட்டும் வீட்ல இருந்தேன். ப்ராஜெக்ட் வொர்க் இருந்துச்சு, அதனால ஒரு சில நாட்கள் மட்டுமே நான் காலேஜ்க்கு போயிட்டு வந்தேன். ஒரு நாள் புதன்கிழமை காலேஜ் மதியமே முடிஞ்சிடுச்சு. மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. காலையில மழை இல்லாததுனால நான் கொடையை கொண்டு போக மறந்துட்டேன். அன்னைக்கே வழக்கம் போல சேலைதான் கட்டி இருந்தேன். மழையில முழுசா நனைஞ்சுட்டேன். எனக்கு அன்னைக்குதான் தோணுச்சு. ஐயையோ, தெரியாம இந்த சேலையை காலேஜுக்கு கட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. வீட்டுக்கு வரும்போது என்னோட அக்கா வீட்டுக்காரர் ராம் அவரோட தம்பி கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வரதா ஏற்கனவே ஒரு நாள் என்கிட்ட சொல்லி இருந்தாரு. அவர் வேற எனக்கு கால் பண்ணி நான் எப்ப உன்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. பேசாம அவரை வர சொல்லி அவரோட கால வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த நேரம் என்னோட போனுக்கு அவர் போன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட இருக்கிற என்னோட அட்ரஸ் சொன்னேன். அவரு என்ன தேடி கார்ல வந்தாரு. அப்படி வந்த உடனே அவர் என்னோட அழகா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் அவரை பார்த்து என்ன மச்சான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன். அவரும் சரிவா போலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. எதுக்குமே அஞ்சாத ஒரு மனுஷன். மீசை வேற முறுக்கு மீசை பாக்குறதுக்கு சூர்யா மாதிரியே இருப்பாரு. நானும் அவரை பலவாட்டி அவரோட அழகை ரசிச்சிருக்கேன். அவரும் மழையில நிறைஞ்சிருப்பாரு போல. சட்டை எல்லாமே ஈரமா இருந்துச்சு. கார்ல போகும்போது 2 பேருமே வாழ்க்கையை பத்தி மாறி மாறி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே வீடு பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டை திறந்து உள்ள கூக்கிட்டு போனேன். அவருக்கு ஒரு துண்டை எடுத்து கொடுத்துட்டு துவட்ட சொன்னேன். நானும் ஒரு துண்டு எடுத்து துவட்ட ஆரம்பிச்சேன். இப்படி நான் துவட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் விளையாடுவதற்கு வச்சிருந்த பலூனை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதை நான் கவனிச்சேன், இருந்தாலும் எதுக்கும் சொல்லாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவரை பார்த்து சூடா காபி போனவா மச்சான் அப்படின்னு கேட்டேன். அவரும் சரியா இருச்சுன்னா காபி போடு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் கிச்சன்ல காபி போடுறதுக்காக கிளம்பி போனேன். அப்பா வரை என்னையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. கிச்சன்ல காபி போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி யாரும் வந்து நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் திரும்பி பார்த்தேன். என்னோட அக்கா வீட்டுக்காரர் ராம் அங்க வந்து நின்னாரு. என்ன மச்சான் இங்க வந்திருக்கீங்க? நீங்க காபி போட போறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்தேன். தண்ணி தாகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு தண்ணி மோந்து கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு அங்கேயே நின்னாரு. நீங்க போய் உட்காருங்க மச்சான். நான் உங்களுக்கு காபி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் அவரும் அங்க போய் உட்கார்ந்தாரு. நான் காபி போட்டு கொண்டு போனேன். 2 பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சோம். என்ன மச்சான் வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது? என்னோட அக்கா கூட குடும்பம் நடத்துறது உங்களுக்கு ஏதாச்சு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு சும்மா கிண்டலா கேட்டேன். அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே அவர் என்கிட்ட, உன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நீ எவ்வளோ அழகா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் எல்லாருக்குமே பொண்டாட்டியா வரணும்னு நினைப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நான் அவரை பார்த்து என்னோட அக்காவுக்கு என்ன மச்ச அழகு கம்மி? அவளும் அழகாதானே இருக்கா? என்னோட அக்கா என்னை விட கொஞ்சம் அழகுல கம்மியா இருக்கா அப்படின்னு சொன்னேன். உன்னோட அக்கா அழகா இருந்தா மட்டும் போதுமா? அவ எனக்கு பசியார விருந்து வைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். உன்னோட அக்காவை வீட்ல பாட்டு பாடி பஜன வேலைக்கு பாக்கறதுக்கு கூப்பிடுவேன். ஆனா அவ மாசத்துல 2 நாள் இல்லன்னா 3 நாளு என்னோட வேலை பார்க்கறதுக்கும் விளையாட்டுறதுக்கும் வருவா. நான் மெச்ச நாள் எல்லாம் நான் என்னோட கூடவே பிறந்த தம்பி கூடதான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அவனும் கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்துருவான். அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க மச்சான். அக்கா கிட்ட புத்திமதி சொல்றேன். அதுக்கப்புறம் அவனுமே உங்களை நல்லா பாத்துக்குவா. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு சரி, இவ்வளவு தூரம் நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்பு அப்படின்னு கேட்டாரு. ஐயையோ மச்சான், என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்னை பார்த்து, நான் பயங்கர பசியில இருக்கேன். எனக்கு கொஞ்சம் விருந்து வையி, உன்னோட அக்காவும் என்னோட பசியை போக்குறதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன இருந்தாலும் நம்ம என்ன வேற யாருக்குமா விருந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் விருந்து வைக்கிறதுக்கு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரை கேட்ட மாதிரியே நானும் விருந்து வச்சு அசத்துனேன். அவர் என்னோட தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு அவரோட கூடவே பிறந்த சொந்த தம்பிய தோட்டத்து கதவை திறந்து உள்ள போய் வேலை பார்க்க அனுப்பினாரு. அப்புறம் நானும் அவரை கேட்ட மாதிரியே பெரிய விருந்து சமைச்சு கொடுத்தேன். அது எல்லாத்தையுமே அவர் ருசிச்சு சாப்பிட்டாரு. எது மச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாமே நல்லாதான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட இட்லியும் வடையும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழி பணியாரம் சாப்பிட்டேன். அதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி உன்னோட அக்காவை டெய்லி சமைச்சு விருந்து வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி மச்சான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து அவரோட கூடவே பிறந்த தம்பிய தோட்டத்து வேலை எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை 7 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கு. இந்த கிரைம் ஸ்டோரிய அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே சொல்லி இருந்தேன். கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க.